நீட் முறைகேடு வழக்கு வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல 11 மணிக்கு மேல நமக்கு உச்சநீதிமன்றத்துல விசாரணை வந்துச்சு. இப்ப தற்போது வரையும் என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்கன்னா, நீட் மறுதேர்வு நடத்த முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது முழுமையா என்ன நடந்திருக்குன்னு ஒரு சில விஷயங்களை அதை பார்ப்போம். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று உறுதியான தகவல் கிடைத்த பிறகு ரீ எக்ஸாம் வைக்கலாமா வேணாமான்ற ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதுல மனுதாரருடைய கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்த 1.8 லட்சம் பேருக்கு மட்டும் மறுதேர்வு நடத்த மனுதாரர் தரப்புல, அதாவது இந்த கேஸ் போட்டவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீட் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இப்ப வரையும் நீட் உறுதியா முறைகேடு முழுமையா நடந்திருக்கா அப்படின்ற ஒரு அறிக்கை, ஒரு ரிப்போர்ட் வந்தா மட்டும்தான் கண்டிப்பா நீட் ரீ எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியா ஒரு முடிவு எடுக்கலாம் வேணாமான்ற ஒரு ஆலோசனை எடுக்கப்படுன்ற மாதிரியா இப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப கவுன்சிலிங் நடக்குமா, ரீ எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத இன்னும் ஒரு சில நேரங்கள்ல அடுத்த ஹியரிங் எதுவும் வருமா அப்படின்றத கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க. நீங்க இந்த கேஸ் பத்தின ஒப்பீனியன் பத்தி